கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வசனம் ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். தீர்க்கதரிசி என்ற சொல்லுக்கு தூர பார்வையுடையவன், பின்வருவதை முன் அறிவிப்பவன், கர்த்தரின் வாயானவன் என்ற அர்த்தம். கர்த்தர் தாம் நேசிக்கிறவர்களுக்கு மறைப்பொருட்களையும் வருங்கால சம்பவங்களையும் வெளிப்படுத்துகிறார். ஜெபிக்கிற பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு இனி நடக்கப் போகிறது என்ன என்பதை அறிந்து கொள்கிறார்கள். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆபிரகாமின் மேல் மனதுருகின கர்த்தர் சோதோம் கொமோராவுக்கு வரப்போகும் அழிவை வெளிப்படுத்தினார். மட்டுமல்ல, ஆபிரகாம் மன்றாடிய மன்றாட்டுக்கு கிருபையாய் மனமிறங்கி லோத்தையும் அவன் குடும்பத்தையும் தப்புவிக்க வல்லமையுள்ளவராய் இருந்தார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள்! நண்பனோடு பேசுவதைப் போல கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இயேசு சொன்னார், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி மட்டுமல்ல, கிறிஸ்துவின் சந்ததியும் கூட. நமக்கோ தேவன் அவைகளை நமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஆவியானவரின் ஒத்தாசைக்காக நீங்கள் மன்றாடும்போது தேவன் மறைப்பொருட்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி அருளுவார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, உமக்கு பயப்படுகிறவர்களுக்கு நீங்கள் ஞானத்தை தருகிறவராக காணப்படுகிறனால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மெய் ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க. உம்முடைய சத்தியத்திலே நடக்க கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.